இது ஒரு சின்ன ஒரு தாட் பாடு, என்னுடைய தாட் பாடு நான் உங்களோட கூட ஷேர் பண்ணிவிட்டு ஐயா நம்மளோட கூட ஷேர் பண்ணுவாங்க அவங்களுடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாம். ம் 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 ஆ ம் ஆ யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ஆமென். யார் வந்திருக்கிறது? சாஸ்திரிகள்னா யாருன்னா சயின்டிஸ்ட். இன்னைக்கு இருக்கிற அறிவாளிகள், அறிஞர்கள். சயின்டிஸ்ட்னா சாதனாளங்களா? அவங்களாம் சும்மா ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க. நம்மள மாதிரி எல்லா இடத்துக்கும் கண்ட இடத்துக்குலாம் என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா, அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். சாதாரண விஷயத்துக்குலாம் போமாட்டாங்க. சாதாரணமா அங்க ஒரு விஷயம் இருக்கு அப்படிலாம் போமாட்டாங்க. ஏதோ ஒரு காண கிடைக்காத ஒரு ஒரு தகவல் இருக்கு அப்படின்னா தான் என்ன பண்ணுவாங்க அங்க போவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? சயின்டிஸ்ட் வந்து சாதாரண இடத்துக்குலாம் என்ன பண்ண மாட்டாங்க. சும்மாலாம் வரமாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்படிப்பட்டதான ஒரு சாஸ்திரிகள் வசனம் சொல்லுது, அவங்க ஒருத்தர் இல்ல நெறைய பேர். ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, இங்க 3 பேர்ன்னு சொல்றாங்க. 3 பேர்லாம் கிடையாதுங்க. நெறைய பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்படின்னா, ஏதோ நெறைய பேர் தானே. ஆமாவா இல்லையா? இப்போ யார பணிஞ்சு கொள்ள வந்திருக்கிறாங்க? ஆமா, ராஜாவ பணிந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. எப்படி ராஜா பிறந்திருக்காருன்னு கண்டுபிடிச்சாங்க? ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டார் வந்திருக்குது. நட்சத்திரம் வந்திருக்குது. அத கண்டுபிடிச்சு, அத ஆராய்ச்சி செய்து, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிய வச்சு பாருங்க, இன்னைக்கு சில கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த நாட்கள்ல பாருங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஞானமா. ஆனா இந்த கிழக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம பகுதி தான் சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, இலங்கை சொல்றாங்க, இந்தியா சொல்றாங்க, இந்த பக்கம் சீனா சொல்றாங்க, என்னென்னவோ சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் சரி, ஆனா அநேக ஞானிகள், சயின்டிஸ்ட், அறிவாளிகள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர தேடி வந்தார்கள். இப்ப நீங்கலாம் யார் தேடி வந்திருக்கிறீங்க? அப்ப நீங்கலாம் யாரு? அறிவாளிகள். பக்கத்துல சொல்லுங்க. நீங்கலாம் அறிவாளிகள். சொல்லுங்க. நீங்கலாம் அறிவாளிகள். கெட்டுப் போறவர்களுக்கு தான் பைத்தியமா தோன்றும். ரட்சிக்கப்படும் நமக்கு அது எப்படி இருக்குது? தேவபலன். ஆமென். நீங்கெல்லாம் ஞானிகள். ஆமென். ஆண்டவரை பணிந்து கொள்ள வந்திருக்கீங்களா இல்லையா? குழந்தையா இருந்தாலும் ஞானிகள் தான். ஆமென் சொல்லலாமா? இந்த ஞானம் உங்களுக்கு உண்டாகி பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஆண்டவர் பிறந்திருக்கிறாரு. அந்த ராஜா வந்து அவரை போய் என்ன பண்ணாம பணிந்து கொள்ள வந்திருக்கணும், ஆராதிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணீங்க? வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஊர்ல அறிவாளிகள் நிறைய பேர் இருப்பாங்களா? கொஞ்சம் பேர் இருப்பாங்களா? கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆமென். நீங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க? இங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கலாம் அறிவாளிகள். அல்லேலூயா. கவனிங்க. இந்த அறிவாளிகள் ஆண்டவர தேடி வராங்க. நான் ஒரு நாள் இத தியானிச்சேன். தியானிக்கும்போது எவ்வளவு நாள் வந்திருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில இன்னைக்கு ஃப்ளைட் ஏறுனோம்னா, அங்க போறதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் என்னமோ சொல்றாங்க. 2 நாள், 3 நாள் கொஞ்சம் நல்ல நிறைய கொஞ்சம் ஒரு காஸ்ட்லியான ஃப்ளைட்ல போனா கொஞ்சம் சீக்கிரமா போலாம். மற்றபடி நம்ம ஊர்ல டவுன் பஸ் மாரி ஃப்ளைட்ல டவுன் பஸ்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் பண்ணா 1 வாரத்துக்கு மேல 2 வாரத்துக்கு என்ன ஆகுமா அந்த டிராவலிங்கு. அன்னைக்கு பாருங்க எந்த ஒரு காரும் கிடையாது, பஸ் கிடையாது, ஏரோப்ளேன் கிடையாது, ஹெலிகாப்டர் கிடையாது. நடராஜா சர்வீஸ் தான். என்ன சர்வீஸு? நடந்தே போணும். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாலையிலேருந்து கோமதி நடந்திருந்தா என்னைக்கு வந்திருக்குது? பஸ்ல வந்ததுக்கே இவ்வளோ நேரம் வந்தது. ஆ நடந்து வந்திருந்தா போவோமா? சென்னையிலேருந்து நம்ம நடந்து அங்க வருவோமா? வரவே மாட்டோம். ஒரு அம்மா சொன்னாங்க, "ஐயா கால் வலிக்குதுய்யா, வர முடியலையா?" என்ன வண்டி வச்சு என்ன பண்ணு? ஏத்தி போ. இந்த ஐயாமாருங்க பார்த்தீங்கன்னா ஞானிகளுங்க. சாதாரண ஆள் கிடையாதுங்க. சயின்டிஸ்ட்டு. கிட்டத்தட்ட பல 1000 கிலோமீட்டரு. ஆ நெறைய காடுகள தாண்டி வர வேண்டியது இருந்தது. நெறைய மேடுகள தாண்டி வர வேண்டியது இருந்தது. நெறைய மலைகள தாண்டி வர வேண்டியது இருந்தது. நெறைய பள்ளத்தாக்குகள, கடல்கள தாண்டி வர வேண்டியது இருந்தது. கப்பல்ல, படகுல வர வேண்டியது இருந்தது. சில புயல்கள கடக்க வேண்டியது இருந்தது. பாலைவனங்கள கடந்து பல ஆபத்துகள் யோசிச்சு பாருங்க. இவங்க கையில நெறைய விலை உயர்ந்த பொருட்கள எடுத்துட்டு வந்து பணிந்து கொள்றாங்க. நீங்க அதுக்கப்புறம் இன்னும் பின்னாடி வாசித்தீங்கன்னா, எத்தனாம் வசனம்? 12வது வசனமா வாசித்து பாருங்க. இல்ல, இல்ல. அந்த காணிக்கைகள் படைச்சாங்கன்னு சொல்லி வரும் இல்லையா? ஆ, ம். 11வது வசனம் பாருங்க. அ, ம். அது தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமா விழுந்தாங்க. யாரு விழுந்தது? அறிவாளிகள். நமக்கு சாஸ்திரம் குடுக்குறாங்க அறிவாளிகள். சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க? சாஷ்டாங்கம்னா எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஞானிகள்ங்க. சாதாரணமா சரண்டர் ஆவாங்களா? அப்போ அவங்களுக்கு தெரியும். இவர் தான் உன்னதமான தேவன். அவங்களுடைய பெருமை, அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய பணம், இவங்க இப்போ ரொம்ப வசதியானவங்க. இவங்க வந்து ஆண்டவர தேடி வந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஏசிட்ட வாங்குனா, எனக்கு என்ன குறை இருக்குது நான் ஏசிட்டு வரணும். அல்லேலூயா. அப்படி சொல்லக்கூடாதுங்க. பணம் இருந்தாலும், வசதி இருந்தாலும் இயேசு தேடி நீ வந்து பணிந்து கொள்ள வேண்டும். இங்க பாருங்க, அவங்க என்ன செய்றாங்க? சாஷ்டாங்கமா விழுந்து, அதை பணிந்து கொண்டு, தங்கள் பொக்கிஷங்கள என்ன செஞ்சாங்க? அப்ப அவங்ககிட்ட பொக்கிஷம் என்பது என்ன சாதாரண பொருளா? விலை உயர்ந்த பொருட்கள். ஆமென். ஆமா. தங்கள் அ பொக்கிஷத்திலிருந்து பொன்னையும், தூபவர்க்கத்தையும், வெள்ளை போலத்தையும் அதுக்கு காணிக்கையாக வைத்தார்கள். காஸ்ட்லியான கோல்டு, காஸ்ட்லியான பெர்ஃப்யூமு, காஸ்ட்லியான அ தூபவர்க்கம்னா அந்த ஆலயத்துடைய காரியங்கள் போடக்கூடிய அந்த காரியங்கள். இப்படிப்பட்டதான நல்ல உயர்தரமான காரியங்கள கொண்டு வந்து பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? யார் பணிந்து கொள்ள வந்திருது? அ அறிவாளி ஞானிகள். ஆமென். சயின்டிஸ்ட்டுங்க. இன்னைக்கு நீங்க எல்லாருமே சயின்டிஸ்ட். ஆமென்.
அறிவாளிகள் நீங்க கர்த்தரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறீங்க. ஆமென். கிட்டத்தட்ட நான் இந்த தியானிச்சு பார்த்தேன். எவ்வளவு நாள் ஆயிருக்கும் அப்படின்னா, இங்கேயே ஒரு 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 அதுக்கு பதில் இருக்குது. நீங்க வாசித்தீங்கன்னா, யோரோது என்ன செய்றாரு அப்படின்னா, அ கொலை செய்வார் இல்லையா பிள்ளைகள? அ வசனம் 16 வசனம் வாசிங்க. அப்பொழுது ஏறுது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதின் கவனிங்க சாஸ்திரிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலம் எவ்வளவு காலம் அப்படின்னா 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளை என்ன பண்ணு காலி பண்ணு. அப்போ இவங்க பிறந்த உடனே கிளம்பி இருக்கிறாங்க. இங்க வரதுக்கு எத்தனை வருஷம் இருக்குது? நீங்க அது மாதிரி வருவீங்களா? 2 வருஷம் டிராவலிங்க. எவ்வளோ பனி, எவ்வளோ பேர் வந்தாங்களாம். நான் ஒரு நாள் தியானிச்சேன். ஆவியானவர் சொன்னாரு, எவ்வளோ பேர் வந்தாங்க. அது நெறைய பேர் வந்து அந்த அவங்களுடைய அந்த கிளைமேட் தாங்க முடியாம நெறைய பேர் வர வழியில இறந்துட்டாங்க. டிராவலிங்ல. அப்படி இருந்தும் நெறைய பேர் வந்தாங்க. அப்ப எவ்வளோ பேர் புறப்பட்டுருப்பாங்க யோசித்து பாருங்க. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. அவங்க பாருங்க கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் நடந்து போய் பார்க்கணும். அவர பார்க்கணும். ஆண்டவர் தேடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நெறைய தடைகள், இடர்பாடுகள், பிரச்சனைகள் வரும். அது மத்தியில நம்ம என்ன பண்ணணும்? தேடணும். ஆமென். நீங்க வந்து எல்லாமே கஷ்டம்லாம் வந்திருக்கீங்களா? பிரச்சனை இல்லாம வந்திருக்கீங்களா? எல்லாருக்குமே பிரச்சனைகள் உண்டு. ஆமென். ஆனாலும் அது மத்தியில நீங்க கர்த்தர தேடுனீங்கன்னா, நிச்சயம் உங்க வாழ்க்கையில இங்க பாருங்க இந்த சாஸ்திரியுடைய பேர இந்த ஆவியானவர் புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. உங்க பேர் புஸ்தகத்துல எழுதப்படும். ஆமென். உங்களுடைய பிரயாசங்கள் நீங்க ஆண்டவருக்காக படுற பிரயாசங்கள கர்த்தர் ஜீவ புஸ்தகத்துல எழுதுவார். ஞாபக புஸ்தகத்துல எழுதுவார். ஆமென் சொல்லலாமா? எனவே நாம கடவுளுக்கு என்று இவங்க என்ன செய்றாங்க வந்து 2 வருடம் வந்து பிரயாணப்பட்டு அவங்க கடவுள வந்து என்ன செய்றாங்க? பணிந்து கொண்டு உயர் ரகதான காணிக்கைகள் என்ன செய்றாங்க? படைக்கிறாங்க. ஆமென்.